ஷீலா திருமணமான 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. குழந்தை இல்லை. ஆனால் அது குறையாக இருந்தாலும் வாழ்க்கை வெறுமையாக இல்லை. ஏனென்றால் அவன் கணவன் அர்ஜுன் அவளை மனைவியாக அல்ல, குழந்தை போல் பார்த்து கொண்டான். அவள் சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்க வைத்தாள். அவள் மனம் உடையாமல் பார்த்து கொண்டான். அவளுடைய சிறிய ஆசைகளை கவனித்து நிறைவேற்றி கொண்டிருந்தான். ஷீலாவின் வாழ்க்கை எளிதாக ஆரம்பிக்கவில்லை. சிறு வயதிலேயே பெற்றோர்களை இழந்து அனாதை இல்லத்தில் வளர்ந்தவள். அங்கிருந்து படித்து முடித்ததும் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்த்தாள். அந்த வேலைதான் அவளின் வாழ்க்கையவே மாற்றியது. அதே கம்பெனியில்தான் அவள் முதலாக அர்ஜுனை பார்த்தாள். முதலில் பார்வையில் இருந்த தயக்கம் நாளடைவில் பழக்கமாக மாறியது. அவனுக்கு அவளை பிடித்தது. 2 வருட காதல், சிறிய பரிசுகள், கவனிப்பு, சிரிப்புகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாமே சேர்ந்து அழகாக நினைவுகளாக மாறியது. குடும்பம் சம்மதித்தோடு திருமணம் செய்து கொண்டோம். பெரிய நகரத்தில் தனியாக வாழ திருமணத்துக்கு பிறகு அர்ஜுன் இன்னும் அதிக பொறுப்புடன் நடந்து கொண்டான். வீட்டிலிருந்து வாழ்க்கை வரை அனைத்தையும் கவனித்தான். முதல் இரவு முதல் இன்று வரை ஷீலா நினைத்து ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை இப்படி போனால் போதும் என்றாள். ஆனால் நாட்கள் மாற ஆரம்பித்தது. அன்றொரு மணி 3, தூக்கம் வரவில்லை. உட்கார்ந்தா ஷீலா. அவள் பக்கத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் அர்ஜுன். அவனை பார்க்கும்போது அவள் மனதில் ஒரு ஏக்கம். அவனது அன்பையும் உணர்ச்சியையும் மீண்டும் உணர வேண்டும் என்று விருப்பம். முன்பு இப்படி இருந்தால் அவன் தானாகவே வந்து அவளை அணைத்து கொண்டிருப்பான். ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு தூரம். ஜன்னலில் நின்று கொண்டு தென்றல் காற்றை உணர்ந்தாள். மரங்களில் அசையும் சத்தம் அவளுடைய பழைய நினைவுகள் கொண்டு வந்தது. அர்ஜுன் முதல் காதல் சொல்ல, அவன் கொடுத்த முதல் பரிசு, அவன் சத்தம், முதல் முத்தம். அந்த நாளில் அவள் உணர்ந்த மகிழ்ச்சி அனைத்தையும் மனதில்தான் நிரப்பினாள். இப்படி இருந்தவன் ஏன் இப்படி மாறிவிட்டான்? கேள்வியும் அவளை வாட்டியது. காலையில் எழுந்ததும் வழக்கம் போல் வேலைகளை பார்த்தாள். அர்ஜுன் சாதாரணமாக நடந்து கொண்டே ஒரு சின்ன குட் மார்னிங். அதற்கு பிறகு அவசரமாக வேலைக்கு செல்ல தயாரானான். அவன் குரலில் இருந்த வெப்பம் கூட இப்பொழுது குறைந்து போனது தோன்றியது. அவன் என்னை தவிர வேறு யாரையுமே நினைக்க மாட்டான் என்ற நம்பிக்கை இதுவரை இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த நம்பிக்கை ஒரு சிறிய பிளவில் தோன்றியது. அன்று அவள் சமையல் செய்து கொண்டிருந்தாள். அன்று அர்ஜுனின் போன் மணி அடித்தது. அவள் எடுக்கலாமா இருந்தாள். அவள் எடுக்க நினைத்தாள். ஆனால் அவன் திடீர் வந்து போனை எடுத்துக்கொண்டு, நீ எடுக்காதே, நான் பார்த்து கொள்கிறேன் என்றான். என்று சொல்லிக்கொண்டே மேலே சென்றான். நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருந்தான். அந்த ஒரு சம்பவம் ஷீலாவின் மனதை சந்தேகத்தை விதைத்தது. அன்று அவன் வேலைக்கு சென்றதும் மார்க்கெட்டுக்கு செல்கிறேன் என்று பின்தொடர்ந்தாள். வழியில் நீல நிற புடவையில் ஒரு பெண் அர்ஜுனின் வண்டியை நிறுத்தினாள். அவள் சிரித்தாள். இருவரும் பேசினார்கள். பிறகு அவள் வண்டியில் அவள் ஏறினாள். அவன் தோளில் அவள் கை வைத்து கொண்டாள். ஷீலாவின் இதயம் ஒரு தடமாறியது. அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்று பின்தொடர்ந்தாள். ஆனால் இறுதியில் அவன் கம்பெனிக்கு சென்றான். அது அவளுக்கு இன்னும் குழப்பமாக இருந்தது. இந்த பெண் யார்? எப்பொழுது அவன் வாழ்க்கைக்கு வந்தாள்? நான் தான் எல்லாம் என்று நினைத்தது தவறா? இந்த கேள்வி அவளின் மனதை அமைதியாக இருக்க விடவில்லை. வீட்டுக்கு திரும்பியவுடன் அவள் உடனே ஒரு முடிவு எடுத்தாள். உண்மையை தெரிந்து கொள்ள அவளுக்கு வேண்டும். கம்பெனியில் இன்னும் வேலை பார்த்து கொண்டிருக்கும் தனது தோழியை நினைத்தாள். உடனே அவளுக்கு அழைப்பு வந்தாள். இதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ஷீலாவின் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி நகர ஆரம்பித்தது. நான் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அந்த பெண் அங்கு இல்லை. இப்போதுதான் எப்ப வேலைக்கு சேர்ந்தாள் என்று தெரியவில்லை. எது நடந்தாலும் அர்ஜுன் என்னிடம் சொல்லிவிடுவான். ஆனால் இதை பற்றி ஏன் சொல்லவில்லை என்ற கேள்வி என் மனதில் பல குழப்பங்களை எழுப்பியது. மனம் அமைதியில்லை. திணறிக் கொண்டிருந்தாள். என் தோழிக்கு போன் செய்தாள். அவள் வழக்கம் போலே கொஞ்ச நேரம் கழித்து அழைப்பு எடுத்தாள். எப்படி இருக்கின்றாள்? வாழ்க்கை எப்படி போகின்றது? வீட்டில் எல்லோரும் நலமா என்று வழக்கம் போல் கேள்விகளை கேட்டாள். நானும் அமைதியாக பதில் சொல்லினேன். வீட்டில் நடக்கும் விஷயங்களை யாருக்கும் தெரியக்கூடாது என்ற எண்ணத்தில், அச்சத்திலும் சாதாரணமாக பேச ஆரம்பித்தேன். அவள் அதை தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். பிறகு நான் அர்ஜுனை பற்றி கேட்டேன். அவன் நல்ல ஜாலியாகத்தான் இருக்கின்றான், வேலை நன்றாக போகின்றது என்று சொன்னாள். பொழுதுதான் அந்த புதிய பெண்ணை பற்றி அவள் பேசினாள்.
கம்பெனியில் கீதா என்ற பெண் சேர்ந்திருக்கின்றாள். அவள் அழகானவள், சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றாள். எப்பொழுதும் அர்ஜுனுக்கு உதவியாக இருக்கின்றாள். எங்கு சென்றாலும் இருவரும் சேர்ந்து போகின்றார்கள். கேண்டீனுக்கு கூட சென்று சேர்ந்து சாப்பிடுகின்றார்கள் என்று சொன்னாள். அந்த வார்த்தை என் மனதை நெருப்பை ஊற்றியது போல் இருந்தது. என்னால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. என் உள்ளத்தின் சந்தேகத்தால் பயம் ஒன்று கலந்தது. அவன் என்னை விட்டு விலகி கொண்டிருக்கின்றான். முன்பிருந்த அன்பு, பாசம், கவனம் இப்பொழுது எதுவுமே இல்லை. என்னை விட்டு பிரிந்து விடுவானா? நான் ஏற்கனவே ஒரு அனாதை. இதற்கு பிறகு நான் என்ன செய்வேன் என்ற எண்ணம் என்னை உள்ளுக்குள் நசுக்கியது. அந்த குழப்பத்தில் இருந்த நான் இந்த விஷயத்தை நேராக அர்ஜுனுடன் கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அந்த இரவே அவனிடம் பேசத் தொடங்கினேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் குழந்தை பெற முடியாதவள் என்று நினைக்கிறீர்களா? அதனால்தான் என்னை விட்டு விலகிறீர்களா என்று நான் கேட்டேன். என் வார்த்தை அவனுக்கு அதிர்ச்சி அடை செய்தது. உனக்கு என்ன ஆனது? ஏன் இப்படி பேசுகிறாய் என்று அவன் கேட்டான். நான் கேட்டதை எல்லாம் அவனிடம் சொன்னேன். அவன் சில நேரம் அமைதியாக இருந்து பிறகு மெதுவாக சிரித்தான். அந்த சிரிப்பு எனக்கு கோபமாக இருந்தது. அவன் மெதுவாக என் கையை பிடித்து, நீ நினைப்பது போல் ஒன்றுமே இல்லை. இப்பொழுது வேலை பொறுப்புகள் அதிகமாகிவிட்டது. அதனால்தான் உன்னிடம் நேரத்தை செலவிட முடியாமல் போய்விட்டது. நீ கேட்ட அந்த கீதா, அவள் என்னை அண்ணா என்றுதான் அழைப்பாள். அவளுக்கு இந்த வேலைதான் நான் வாங்கி கொடுத்தேன். அவள் எங்கள் அம்மாவின் தோழியின் மகள். சிறு வயதிலிருந்தே அவள் எங்கள் வீட்டில்தான் வளர்ந்தவள். இதை பற்றி நான் உன்னிடம் சொல்லாதது என் தவறுதான். இந்த வேலை சுமை காரணமாகத்தான் சொல்ல முடியவில்லை. ஆனால் இப்பொழுது அவள் பஸ்ஸை மிஸ் செய்ததால் தான் என்னை அழைத்தாள். நான் அழைத்து செல்வேன், அதைவிட எதுவுமே இல்லை என்று அமைதியாக என்னிடம் விளக்கினான். மேலும் நீ ஃபோன் செய்யும் போது சில நேரங்களில் எடுக்க முடியாததற்கு காரணம் வேலை. பெரிய அதிகாரிகள் திடீரென்று அழைப்பார்கள். அப்பொழுது நான் கவனமாக இருக்க வேண்டும். நீ ஏதாவது தவறாக புரிந்து கொண்டு மனதில் குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் சில நேரங்கள் நான் பேசாமலே இருக்கின்றேன். ஆனால் அதற்காக நான் உன்னை காதலிக்கவில்லை என்று அர்த்தமில்லை. குழந்தை இல்லை என்பதற்காக நீ கவலைப்பட வேண்டும். நீ எனக்கு குழந்தையைப் போல் இருக்கின்றாய், நான் உனக்கு குழந்தையைப் போல் இருக்கின்றேன். நமக்கு விரைவில் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையுடன் வாழுவோம் என்று நீ நம்பு. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று கூறி என்னை அணைத்து கொண்டான். நிம்மதி அடைந்தேன். அந்த நொடியில் எனக்கு கிடைத்த அமைதி அளவிட முடியாது. அதற்கு பிறகு நம் குடும்ப விஷயங்களை யாரிடமும் பகிரக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், தோழிகள் கூட சிலர் அதை தவறாக புரிந்து பிரச்சனைகளை மாற்றி விடுவார்கள் என்று அவன் சொன்னான். என் மனம் மகிழ்ந்தது. காலங்களும் நகர்ந்தது. 15 ஆண்டுகளுக்கு கழித்து எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த நாளிலிருந்து என் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. என் குடும்பத்தோடு நான் இப்பொழுது மிகவும் சந்தோஷமாக வாழ்கின்றேன். குழந்தை பிறந்த பிறகுதான் அர்ஜுன் காதல் இன்னும் அதிகமானது. நான் என்ன உணர்ச்சிகளை கேட்டாலும் உடனே நிறைவேற்ற முயற்சிப்பான். அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன், இதுதான் உண்மையான காதல் என்று நினைத்தேன். இவ்வளவு உண்மை சம்பவங்களை தொடர்ந்து கேட்க லைக் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.